Hello friends, welcome to my channel. இன்னைக்கு தீராத சளி கூட சரி பண்ணக்கூடிய ஒரு கஷாயம். இது கஷாயம்னு சொல்ல முடியாது, இது ஒரு மருந்து அப்படி கூட எடுத்துக்கலாம். கஷாயம் அளவுக்கெல்லாம் இது ரொம்ப கசப்பாவோ சாப்பிட முடியாதபடியோ அப்படிலாம் இருக்காது. அதுக்கு நான் இதுக்கு ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 மிளகு, இந்த அளவுக்கு இஞ்சி, இந்த அளவுக்கு பட்டை. இதை லைட்டாக நான் உரலில் தட்டிட்டு போட்டுக்கிறேன். இதை தட்டிட்டு போடும்போது இதனுடைய எசன்ஸ் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்காக தான் 1 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டுருக்கேன். இதில் இந்த கோல்டு நமக்கு அதிகமாகும்போது என்ன ஆகும்னா, ஒரு அளவுக்கு மேலே போகும்போது அது ஃபீவராக கன்வெர்ட் ஆகிடும். ஃபீவர் வரும்போது என்னாகும், அடுத்தது உடம்பு ரொம்ப டயர்டாகும். உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வரும். அதாவது ஒரு வருஷத்தில் 2 தடவையோ 3 தடவையோ இந்த மாதிரி வர்றது இயற்கை தான். வரணும், ரெண்டுமே உண்டு. பருவகால மாற்றங்கள்னால திடீர்னு வெயில் போய் மழை வரும், காற்று வரும். இந்த காற்றுல ரொம்ப வெளியில் நம்ம அலைஞ்சோம் அப்படின்னா அந்த காற்று நமக்கு உடம்புக்கு சேராது. அது அப்படியே போகும்போது அதை பழகிடும். ஆனால் ஆரம்ப காலத்தில், அதாவது இந்த வெயில்லேருந்து சட்டுன்னு நம்ம இந்த காற்றுக்கோ மழைக்கோ மாறும்போது இந்த மாதிரி தொல்லைகள்லாம் நமக்கு வரும். நீங்கள் என்ன தான் டாக்டர்கிட்ட போனாலும் இது சரியே ஆகாது. கோல்டு ஃபீவர் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் என்ன இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கணும். இது கூட ஒரு கற்பூரவள்ளி, இதை நீங்கள் பிச்சு கூட போட்டுக்கலாம். ஒரு ஹேண்ட்ஃபுல் அளவுக்கு துளசி. இந்த 1 டம்ளர் வாட்டருக்கு இதெல்லாம் இது நல்லா கொதித்து வரும்போது இதனுடைய எசன்ஸ் ஃபுல்லாகவே இதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி இதை குடிக்கலாம். இந்த கோல்டு ஃபுல்லாக வரும்போது என்ன ஆகும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 தடவையோ 3 தடவையோ கல் உப்பு போட்டு கார்கிள் பண்ணணும். கல்லுப்பு போட்டு வாய் கொப்பளிக்கும் போது கிருமிகள்லாம் இருந்தால் கூட கிளியர் ஆகிடும். சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு இது கூட நான் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடியுமே தரமானதாக இருக்கணும், அது மெயின். நம்ம மருந்துக்குன்னு எடுத்துக்கும் போது தரமில்லாத ஒரு பொருளை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். மஞ்சள் வாங்கி அரைச்சி சேல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வாங்கிக்கணும். இல்லைனா நம்ம அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். 1/2 டம்ளருங்கிறது இன்னும் குறைவாக சுருங்கினா கூட தப்பு கிடையாது. அப்படியே போட்டுட்டு உடனே இறக்கிட வேண்டாம். நமக்கு இந்த சமயத்தில் டயர்ட்னஸ்லாம் இருக்க தான் செய்யும். உடம்பு ரெஸ்ட் எடுத்துக்க தான் சொல்லும். அதுக்குன்னு படுத்துட்டேவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் எழுந்து உட்கார்றது, நார்மலாக நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருந்தால் சீக்கிரமே குணமாயிடும். இதை நீங்கள் டெய்லி 2 தடவை, இந்த 1/2 டம்ளரோ 1/4 டம்ளரோ வருது இல்லையா, அதை டெய்லி 2 தடவை எடுத்துக்கோங்க. 3 நாளில் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், இதனால் வர டயர்ட்னஸ் எல்லாமே சரியாயிடும். இந்த பட்டை எதுக்கு போடுறோம் அப்படின்னா, சளி நம்ம குடலில் தேங்கி இருக்கிற சளிலாம் இருக்குது. அதாவது நமக்கு சளி எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியும். ரொம்ப எப்படின்னா வெளியில் வர முடியாத அளவுக்கு இருக்குது இல்லையா, அதை கூட சுரண்டி வெளி தள்ளிடுமோ இந்த பட்டை. அதனுடைய தன்மை அப்படியானது. எல்லாமே ஆனால் ஒரு அளவாக போட்டுக்கோங்க. ஆகா அப்படியே ஒரே நாள் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நிறையா போட்டு சாப்பிடக்கூடாது. ஒரு 10 மிளகு போட்டிங்கன்னா அந்த மிளகை பொடி பண்ணும்போது எந்த அளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அளவு இந்த பட்டையினுடைய பொடி இருக்கணும். நமக்கு தெரியும் அப்படின்னா அதை முழுசாகவே லைட்டாக தட்டி போட்டுக்கலாம்.
அதுக்குன்னு அதை விட அதிகமாக போட வேண்டாம். அதிகமாக போடுறனால கெடுதல்னு சொல்லலை, ஓவராக உடனே வெளியில் வரும். நமக்கு ஆசை அப்படி தானே இருக்கும், உடனே டைட்னஸ் போகணும், அடுத்த வேலைக்கு நம்ம இறங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய எடுத்து போடக்கூடாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், ஃபுல் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கட்டும். சேம் இந்த மாதிரி டைமில் லைட் ஃபுட் நம்ம எடுத்துக்கணும். அதையாவது மோர், தயிர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த 3 டேஸில். ரசம் எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு விதமான ரசம் டெய்லி எடுத்துக்கலாம். அதாவது சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய ஃபுட் எடுத்துக்கணும். எல்லா விதமான ரசமுமே சிறந்ததாக இருக்கும், ஏன்னா அதில் மிளகு ஜீரகம் இருக்குது. புழுங்கல் அரிசியை வறுத்துட்டு அந்த கஞ்சி எடுத்துக்கணும். இந்த டைமில் வந்து ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி அப்படின்னு எல்லா பயிர்களும் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த கஞ்சி வேண்டாம், அது ஜீரணத்தை ரொம்ப தாமதமாக்கும். அதனால் வெறும் புழுங்கல் அரிசியை வறுத்துட்டு பொடி பண்ணி அந்த கஞ்சி எடுத்துக்கலாம். எப்பப்பெல்லாம் நமக்கு பசி இருக்கோ அந்த டைமில் அதை எடுத்துக்கலாம். ரசம் சாதம், இந்த கஞ்சி. ரொம்ப பார்க்குறவங்க அப்படிங்கும்போது ப்ரெட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ப்ரெட் எடுத்துக்கலாம். இதுவே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா இதனுடைய ஆற வச்சு தேன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நமக்கு அப்படிங்கும்போது தேவைப்படுறவங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே கூட எடுத்துக்கலாம். 2 கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பிளாஸ்டிக் மிக்ஸ்டு இந்த டம்ளர், அதனால் நான் அதில் சூடான பொருள் வேண்டாம் அப்படின்னு நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா பிளாஸ்டிக் டம்ளரில் ஊற்றி குடிக்க வேண்டாம். அதெல்லாமும் நமக்கு பாய்சனாக மாறக்கூடிய சான்சஸ் இருக்குது. பீங்கான் ஸ்டீல்லாம் ஓகே. குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி கலர் கலரான பீங்கான் கொடுக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் வந்து இது ஆசையாக மருந்தாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சாப்பிட்டுடும். ஓரளவு நம்ம சாப்பிட்ற சூட்டில் இதை எடுத்துக்கலாம். டெய்லி 2 வேளை தாராளமாக எடுத்துக்கலாம். 3 வேளை எடுத்தாலும் தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு 3 நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக இந்த சளினால் வர தொல்லைகள் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டு அங்கே போய் உட்காந்து இன்னும் கொஞ்சம் வேறு பேஷண்ட்ஸ், வேறு ப்ராப்ளம்னால வர பேஷண்ட்ஸ்கிட்டேருந்து இந்த மாதிரி நமக்கு இம்யூனிட்டி பவர் குறையும் போது என்ன ஆகுனா தொற்றுக்கள் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோம் ரெமெடியாக எடுத்துக்கோங்க. ஒரு 3 நாளுக்கு மேலே சரியாகலை, வேறு எதாவது ப்ராப்ளம் இருக்குமோ டவுட்டாக இருந்து மட்டும் நீங்கள் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பு வலியும் இதனால் சரியாயிடும். மிளகு அவ்வளோ நல்லது. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.